வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்கிங் அப்டேட் பார்க்க போறோம். இந்தியாவுடைய போர் விமானங்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ சமீபத்துல ரிட்டையர் ஆன ஓய்வு பெற்ற இந்தியாவுடைய விமானப்படை துணை தளபதி வெளியில வந்து பிளண்டா ஒரு கோபமான ஒரு கருத்தை கூறியிருக்காரு. ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல அவர் வந்து கேட்குறாங்க, இந்திய விமானப்படை மற்றும் HAL இந்த விமானப்படைக்கு விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனம், இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து போருக்கு தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் செல்லிவா சொல்றது நோ, டெஃபினெட்லி நோ, கிடையாது அப்படின்னு செய்தி சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இவர் விமானப்படையோடைய துணை தளபதியா பணிபுரிந்தவர். அவர் இன்னைக்கு இந்த மாதிரி கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அரசு கட்டுப்பாடு நிறைய விதிகள் இருக்கு, சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது. இன்னைக்கு அவர் ஓப்பனா பேசுறாரு. நல்லா கவனிங்க. தன்னுடைய மெரிட்டோரியல் சர்வீஸை முடிச்சுட்டு ஓய்வு பெற்றிருக்காரு. அவரோட சுயசரிதை எழுதிட்டு நிம்மதியா வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருந்துட்டு இருக்கலாம். ஆனா அவர் தனக்காக பேசல, தன்னோட தாய் நாட்டுக்காக பேசிட்டு இருக்காருன்றத ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ அவரோட கேள்வி NDTV ஊடகத்துல, இந்திய விமானப்படை HAL இது ரெண்டும் சேர்ந்து ஆபரேஷனலி ரெடியா? டெஃபினெட்லி நோ அப்படின்றதுதான் அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் சீஃபோடைய இது. அவர் மிக முக்கியமா குறிப்பிட்டு சொல்றது தேஜஸ் மேக் 2ஓட ப்ரோக்ராம். தேஜஸ் மேக் 2 பத்தி தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஏரோ இந்தியா ஷோ பெங்களூர்ல நடந்துச்சு 2025. அதுல இப்ப இருக்கக்கூடிய விமானப்படை தளபதி HAL தலைமை அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் பக்கத்துல இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அதை கேப்சர் பண்ணும்போது வீடியோல வந்துச்சு. மசா நை ஆற, என்னால் வந்து இது ஒன்றும், இப்போ நீங்கள் பழைய விமானத்தை எந்த விதமான அப்கிரேடுமே இல்லாமல் நீங்கள் வெறும் பேரை மட்டும் மாற்றி கொடுக்குறீங்க, இதில் எங்களுக்கு தேவையான எதுவுமே இல்லை, டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி விமானப்படை ஒரு தளபதி கோபமாக ஒரு சலிப்போட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல தேஜஸ் மார்க் 2 ப்ரோக்ராமில் GE நிறுவனத்தோடைய F414 இன்ஜின் வந்திருக்கணும். இது 4.5ஆம் தலைமுறை விமானம். தேஜஸ் 1 மேக் 1 ஆல்ஃபாக்கு சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடியது. நம்மளுடைய ஏஜிங் ஃபிளீட்டா இருக்கக்கூடிய MiG-29 மிராஜ் போன்ற விமானங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா, இது ஒன்றும் நம்ம புதுசா அடிஷனலா ஆட் பண்ணல, ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க பழைய வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட். MiG-21 அப்படின்றது நீங்க Yamaha RX-100ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு அந்த பைக்கே என்னன்னு தெரியாது. இன்னைக்கும் நம்ம அதை வச்சுதான் போர் புரிஞ்சிட்டு இருக்கோன்றதை பார்க்கிறோம். இப்போ எங்க இது ஆரம்பிச்சுன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். தேஜஸ் மார்க் 2 1 ஆல்ஃபா UPA கவர்மெண்ட் 2009 இதற்கான சாங்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதோட உண்மையான மூமெண்ட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022. ஸோ ஒரு 13 வருட காலம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிருச்சு. இது 4.5ஆம் தலைமுறை. அப்போ ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் டெலிவரி ஒரு வேளை கொடுத்துருக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்மளுடைய எதிரி நாடான சைனா J-25 சொல்லக்கூடிய J-20 சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கிட்டத்தட்ட 500 விமானங்களை அடுத்த ஜஸ்ட் 4 வருஷத்துக்குள்ள இந்திய எல்லையில நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 கிடையாது, 500 விமானங்கள். அதே விமானங்களை கிட்டத்தட்ட 75 விமானங்களை நம்மளுடைய மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல 2022-23 கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோடைய கிளியரன்ஸ் கிடைக்குது 9000 கோடி. 2023 அமெரிக்காவுடைய GE நிறுவனமும் HAL நிறுவனமும் ஒப்பந்தம் போடுறாங்க G414 இன்ஜினுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்றது 2025 சோதனை ஓட்டம் முடிஞ்சு இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்துல இதோட விமானம் வந்து வந்திருக்கணும். ஸோ ஒரு 10 மாசத்துக்குள்ள ஃபைட் ஃபிட் ஒர்க் ஆர்டர் ஷெடியூலை புஷ் பண்ணி இப்போ வந்து 2027 மிட்டுக்குள்ள வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த F14 இன்ஜினோடைய இன்டெகிரேஷன் வேலையுமே நடந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவிட்னால அந்த இன்ஜினை வந்து டிலே பண்ணாங்க, குளோபல் சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால டிலே பண்ணாங்கன்ட்டு. இப்போ இன்ஜின் இருக்கு, இன்னமும் வந்து ஏர்கிராஃப்ட் ரெடி ஆகல அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு மார்ச் மாதம் நடந்த ஒரு அசஸ்மெண்ட் மிலிட்ரி வாட்ச் மேகசின் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் 2025 வந்தது ஒரிஜினலா பண்ணது 2022. அதன் பிறகு 25க்கு அதை போஸ்ட்போன் பண்ணாங்க. 26 மார்ச் மாசம் இந்த வருடம் என்ன சொல்லுது அந்த ஆய்வறிக்கைன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் 2 வருடம் சோதனை ஓட்டத்துக்கே ஆகுன்றாங்க. சோதனை ஓட்டம் முடிந்து அதன் பிறகு விமானப்படை அவங்களுக்கு தேவையான கரெக்ஷன்ஸ் சொல்லி அப்புறம் அது ப்ரொடக்ஷன் போய் குவாலிட்டி செக் முடிச்சு விமானப்படை அதை மீண்டும் சோதனை செய்து
விமானப்படையில இண்டக்ட் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு கம்மியா சான்ஸே கிடையாது. 10 வருஷத்துல சைனா 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோதனை ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க, அவங்க டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4.5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்றது அப்ப அவுடேட்டடா இருக்கும்ன்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் அப்படின்றது இவங்க கொடுத்த டெட்லைன் ஃபெயில், திரும்ப மீண்டும் டெட்லைன், திரும்ப மீண்டும் டெட்லைன் சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 2026 இந்த நோட்டம் நடந்திருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 70% அசம்பிளியை தான் கம்ப்ளீட்டாகவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு விமானம் கூட தயாராக கிடையாது. அதன் பிறகு இது சி மிலாக்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷனுக்கும் போகணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ப்ரொடக்ஷன் டார்கெட்டு இப்போ இதெல்லாம் போச்சு, எல்லாம் படி போனோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்குவாடன் ரெடி ஆகிறதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ரிவைஸ்டு டைம்லைன் 2030. பட் நம்மளுடைய இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ரவி அவருக்கு மாதவன் அவர்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 2030க்குள்ள ஒரு 10 விமானங்கள் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஸோ கிரெடிபிலிட்டி ப்ராப்ளம், நம்பகத்தன்மை ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விமானப்படைக்கு வேற எங்கேயுமே விமானம் வாங்க முடியாது. போய் தேஜஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஹெச்ஏஎலுக்குன்னே ஒரு ஃபேன் குரூப் இருக்கு. அவங்கள போய் பார்த்தீங்கன்னா விமானப்படைக்கு வந்து இம்போர்ட் கிரேசி, இவங்களுக்கு வந்து இம்போர்ட் அடிக்ஷன் இருக்கு, இவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து விமானங்கள் வாங்குறத விரும்புகிறாங்க, இவங்க காசு அடிக்கிறாங்கன்ட்டு சேலஞ்ச் பண்ற விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, கடந்த ஒரு 15 வருடத்துல ரிட்டையர் ஆன ஒரு அதிகாரி டெல்லியில இருப்பாங்க, இல்லை மும்பையில் எங்கேயாவது இருப்பாங்க. ஒரு அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தனி வீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஒரு 3 பெட்ரூம் பிளாட் இருக்கும். அதை தாண்டி அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. இது தவறான வாதம். இந்தியாவில் காம்படிஷன் கிடையாது ஹெச்ஏஎலுக்கு. இப்ப உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க வாங்குற எல்லா பொருளையுமே நீங்க ரேஷன் கடையில மட்டும்தான் வாங்கணும்னு சொல்றாங்க. அந்த ரேஷன் கடையில் இருக்கவங்க இந்த மாதிரி டிலே பண்ணா உங்களால ஒத்துக்க முடியுமா? சிங்கிள் வெண்டர் சினாரியோ, ஒரே ஒருத்தர் தான் நீங்க வாங்கி ஆகணும். இப்போ அந்த பிளக்இன் பண்றதுக்கு தான் நம்ம திரும்ப போய் 114 ரஃபேல வாங்குறதுக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். நேத்து எக்ஸ்தலத்துல ஒரு ஸ்பேஸ் மீட்டிங்ல கூட ஒரு தேசபக்தர் என்கிட்ட கேட்டார், ஏன் இந்த பணத்தை கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி நம்ம போய் வெளிநாடுகள்ல இருந்து விமானம் வாங்குறோம், இது நம்ம ஆராய்ச்சி துறையில பண்ணோமா? ஆராய்ச்சி துறையில இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் அந்த ஆராய்ச்சியை முன்னெடுக்கக்கூடிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் எந்த லட்சணத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி சொல்றாரு. இப்போ இந்த அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விமானப்படை தளபதி சொல்லும் போது, I can tell you our requirements of what our worries are. At the moment, I am not confident of HAL, which is a very, very wrong thing that can happen. HAL is just not in a mission mode. Everything is ho jayega. மிஷன் மோட்ல HAL இல்லை, நான் என்ன வேணும்னு உங்கள்கிட்ட சொல்லதான் முடியும். உங்களுக்கு வந்து இப்போ விமானப்படை அதிகாரிகள் பல பேர் டெஸ்ட் பைலட்ஸ் HALலே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ், இப்போ விமானப்படை தளபதிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் என்ன? போர் விமானம். அந்த போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனமான HAL மீது அவர் நம்பிக்கை இழந்துட்டேன். நீங்க சொல்றதுல மிஷன் மோடு எங்கேயுமே இல்லை, ஹோஜாயகா பார்த்துக்கலாம் அந்த மோட்ல தான் போயிட்டு இருக்கீங்கன்னாரு. அதே ஈவெண்ட்ல அவர் என்ன சொன்னாருன்னா, ஜிஇயோடைய இன்ஜின் சப்ளை எங்களுக்கு டோட்டலா புரியுது, பட் அதை பத்தி மட்டும் நம்ம பேசல. உங்களுடைய அன்ஃபுல்ஃபில் ப்ராமிஸ், இருக்கிற விமானங்கள், டெலிவர் செய்யப்பட்ட விமானங்கள் இன்னும் ஃபுல்லா இயங்கல. நம்மளுடைய பிரச்சண்ட் விமானங்கள் பார்த்தீங்க, ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராப்ளமா இருக்கு. துருவ் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இன்னைக்கு ப்ராப்ளமா இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரியான கமிட்மெண்ட் எங்கேயுமே இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 11 போர் விமானங்கள் போன வருடம் பிப்ரவரி மார்க் 1 ஆல்ஃபா, இது வந்து இந்த 4.5ஆம் தலைமுறை கிடையாது, பழைய தேஜஸ் விமானம், அது ரெடியா இருக்கணும். இது வரைக்கும் ஒன்றும் கூட நீங்க ரெடி பண்ணல. மேக் 1A ஸ்டாண்டர்டுக்கு அந்த பேரை மாத்திட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இதை எடுத்து ஒரு கவரை மாத்திட்டு இதுதான் அடுத்த ஃபோன் ஐஃபோன் 16 நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அந்த லெவலில் தான் இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற ஏர் சீஃப் மார்ஷல் RKS பதுரியா அவர்கள் அக்டோபர் 2025 அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த புதுசா அப்ரூவ் ஆயிருக்கக்கூடிய 97 மார்க் 1 ஆல்ஃபா 62,000 கோடி மதிப்புள்ள இந்த ஆர்டரை தயவு செய்து ரத்து பண்ணுங்க, ரத்து பண்ணிட்டு மேக் 2 அடுத்த கட்ட விமானத்துக்கான ஆர்டரை கொடுங்கன்ட்டு. அவர் ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த லட்சணத்துல இவங்க விமானத்தை தயாரிச்சு அதை டெலிவரி கொடுக்கறதுக்குள்ள அந்த விமானம் ஏற்கனவே அப்சல்யூட் ஆயிடும். அதை எங்கேயாவது ஏர் ஷோக்கு நம்ம எங்கேயாவது எடுத்துட்டு போனோம்னா பாகிஸ்தான்காரன் கூட நம்மளை பார்த்து சிரிப்பான்.
ஏன்னா போர் இன்னைக்கு வெகு வேகமா மாறிட்டு இருக்கு. நீங்க அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்காம இருந்தாலும் 2009 போட்ட அக்ரிமெண்ட் படி இந்த விமானம் இந்நேரம் இந்த இந்திய விமானப்படையில இருந்திருக்கணும். இன்னும் 2030 வரைக்குமே இது நடக்குமா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மார்க் 2 அவர் வந்து மேக் 1 விட்டுருங்க, சொதப்பிட்டீங்க, டோட்டலா சொதப்பிட்டீங்க, இனிமே அதை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக் 2 கொடுக்க சொல்றாரு. இப்போ இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? நம்மளுடைய சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த், இந்த இருமுனை இது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இதுவுமே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சாங்ஷன் பண்ண ஸ்ட்ரென்த் 42.5 ஸ்குவாடன் விமானங்கள். நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது 29 ஸ்குவாடன். அதுலயுமே எஃபெக்டிவா நம்மளோட டிப்ளாய் பண்ணக்கூடியது 26. கிட்டத்தட்ட 40% அடிப்படை தேவை கூட இல்லாம இப்ப ரிவைஸ்டு ஸ்ட்ரென்த். இப்ப ரிவைஸ் ஸ்ட்ரென்த் எப்படி? ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் பயன்படுத்திய JF-17 மற்றும் J-10C. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு இணையா நமக்கு வந்து புதுசாக ரிவைஸ் பண்ணணும். பங்களாதேஷ் இப்போ சமீபத்தில் வாங்கியிருக்கக்கூடிய துருக்கி ரக ட்ரோன்கள் மற்றும் அவங்க பாகிஸ்தான் இப்போ வாங்கணும்னு சொல்லக்கூடிய JF-17 போர் விமானங்கள். சைனா இப்போ நம்மளுடைய லடாக் எல்லையில் டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய J-20 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். சைனா இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 500 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிக் நாட்டோ, துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் இவங்க சவுதி, அது கூட இப்ப பங்களாதேஷ் ஏர்வேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த்தை எடுத்தோம் அப்படின்னா அன்மேண்ட் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 45 ஸ்குவாடனுக்கும் மேல. நான் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரி கிடையாது, நான் டெக்னிக்கல் டீடைல்ஸ்குள்ள போல, பட் என்னென்ன ரிவைஸ்டு த்ரெட் இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த தேவையை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, அதை நம்ம பார்க்கும் பொழுது இது கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். 3 ஆக்சிடென்ட்ஸ் இது வரைக்கும். ஜெய்சல்மர் மார்ச் 2024, துபாய் ஏர் ஷோ நவம்பர் 2025, இப்போ பிப்ரவரியில ஒரு ரன்வே ஓவர் ஷூட் ஆன ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது பார்த்தோம். இப்போ மார்க் 1 ஆல்பா இந்நேரம் இருக்க வேண்டிய 97 விமானங்கள் கம்ப்ளீட்டா ஒரு 80% லேட்டா போயிட்டு இருக்கு. 2024 சோதனை ஓட்டம் முடிந்து வந்திருக்க வேண்டிய மார்க் 2 ரக விமானங்கள் 2027 தான் அதோட முதல் சோதனை ஓட்டமே நடந்து அது கடைசியா ப்ரொடக்ஷன் போறது 2030. ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அந்த 100 அதுக்கும் அதிகமான விமானங்கள் இண்டக்ட் ஆகும் போது 2035. அதுக்குள்ள நம்ம தனியார் நிறுவனங்கள் முன்னெடுக்கக்கூடிய ரிலையன்ஸ், டாடா போன்ற நிறுவனங்கள், LNT நிறுவனங்கள் முன்னெடுக்கக்கூடிய பிரைவேட் ப்ராஜெக்ட் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வடிவமைச்சு சோதனை ஓட்டத்தையும் முடிச்சு ப்ரொடக்ஷனும் ஆரம்பிச்சு அதை வந்து இண்டக்டும் பண்ணிடுவாங்க. 6ஆவது தலைமுறை விமானத்தை நோக்கி இந்தியா போயிடும். அப்போ இவ்வளோ பெரிய நிறுவனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு இல்லாத விஷயமே கிடையாது. எல்லாம் இருந்தும், இவ்வளோ வல்லுமை இருந்தும் ஏன் ஒரு இடத்துல அப்படின்னா அரசு நிறுவனம், கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கே உண்டான ஒரு மனநிலை. மிஷன் மோடுக்கு வாங்க. மிஷன் மோடுன்னு என்ன? நம்ம 2020 கோவிடுக்குள்ள போறோம். வெளிநாடுகள் மாடர்னா போன்ற நிறுவனங்கள், ஃபைசர் போன்ற நிறுவனங்கள் வேக்சின் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கும் அதிகமான ரேட்டை இந்தியாவுக்கு வந்து கோட் பண்றாங்க. நாம அந்த வேக்சினை சோதனையும் சரியா பண்ணல. உடனடியா பூனேல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மிஷன் மோடுல வெறும் 4-5 மாசத்துக்குள்ள ஒரு புது வேக்சினை தயாரிச்சு அதன் பிறகு அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 100 கோடி மக்களுக்கு அந்த கோவிட் தொற்று ஆரம்பிச்சு அதை வந்து 1 வருடம் முடியறதுக்குள்ள நாம 2 முறை வேக்சினை போட்டு 100 கோடி மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் மிஷன் மோட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த அரசு நிறுவனத்துக்கு மேல எனக்கு மிகப்பெரிய மதிப்புண்டு. ஆனா இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ தளபதியே இந்த அளவுக்கு ஒரு அங்கலாய்ப்புல ஒரு வெறுத்து போய் பேசுறாரு அப்படின்னா, நம்ம நாட்டுல இந்த சீர்திருத்தங்கள் அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது. தனி மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய மைண்டை சீர்திருத்தம் அப்படின்ற போது இந்த அரசு நிறுவனங்கள் கண்டிப்பா அக்கௌண்டபிள் ஆகணும். இது சொல்லதான் முடியும், நம்மளால பேசதான் முடியும். என்ன நடக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.